ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னுமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே அவர் வந்துட்டு ஒரு ஸ்டெபிளைஸ்டான ஒரு ஹோஸ்ட்டாக இல்லை. ஸ்டார்டிங் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லை. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு விஷயத்தை சூப்பராக எடுக்கிறாரு, ஆனால் அதுக்கப்புறம் குழம்பி போய் வேறு எங்கேயோ போயிடுறாரு, வேறு ட்ராக்கு போயிடுறாரு, வேறு கிரகத்துக்கே போயிடுறாரு. அதை அவரே சொல்கிறார், நீங்கள் என்னை சுற்றி குழப்புறீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக போச்சு. நான் முடியல. மஞ்சரி வந்து திரும்ப திரும்ப பேசி அந்த இடத்துக்கு வந்தோடனே நான் கிளம்புறேங்கன்ட்டார். சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி, இல்லைங்க உண்மையிலே சரி பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி போயிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு நிலையான ஒரு மைண்ட் இல்லை. ஏன்னா ஒரு பக்கமும் ப்ரெஷர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பிக் பாஸ் அவ்வளோ பெரிய கேம் எல்லோரும் பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு சீசன் 8 வந்து இது எடுக்கிறாரு. கமலஹாசன் அவர்கள் இந்த இடத்துலேருந்து நம்ம பண்ணுறோம், நம்ம என்ன பண்ண போகிறோன்னு ஒரு ப்ரெஷர் ஆல்ரெடி. இந்த ஒரு கான்ஷியஸ் இருக்கும்போது அந்த கான்ஷியஸை விட்டுறாப்புல. ஆனால் கமலஹாசன் அவர்கள் எப்படின்னா குழம்பவே மாட்டார். இன்றைக்கி ஒரு 3 சம்பவத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அங்கே அதை வந்து நீங்கள் அப்படி சொன்னீங்களா, இல்லையே நான் பார்க்கும்போது அப்படி சொல்லலையே, இப்படி பேசுவார். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி வாயாளந்து வந்துட்டு அந்த மாதிரி வந்ததே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, அப்படியா நீங்கள் சொன்னீங்களா, அங்கே தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நீங்கள் அந்த மாதிரி சொன்னதே நான் பார்க்கலையா. இப்போ என்ன சாச்சனை வந்து நிறுத்தவும் சாரி சொன்னாங்க. சாரி சொன்னாங்களாம் கேட்குறாரு. சாரி நீங்கள் சொல்லவே இல்லை, நான் பார்த்தனே. இப்படி சொன்னால் தான் அங்கே வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்ட்டு நல்லா இருக்குது, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இங்கே பேசுகிறா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியா நீங்கள் சொன்னீங்களா, இருங்க நான் கேட்டு வரேன், அவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, சொல்லலை சார், சொல்லலையா, ஏம்மா சொல்லலைன்னு சொல்கிறாரு. இதுக்காக வந்து ஒரு ஹோஸ்ட் அப்படி நம்பாந்துச்சு. சரி, அடுத்து வந்து இந்த ஒரு மஞ்சரி, அருண் பிரசாத், முத்துக்குமரன், சாச்சனா இப்படின்னு ஒரு சண்டை போயிட்டே இருக்கும்போது மஞ்சரியோட கேப்டன்ஷிப் வந்துச்சு. அப்போ வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு அருண்குமார் அன்னைக்கும் மஞ்சருக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். அப்போ வந்து அழகாக சொல்கிறார், சூப்பராக பேசினார். அருண்குமார் நல்லா தான் எடுத்து வச்சார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவங்க வந்து மஞ்சரி சொல்லியிருப்பாங்க, இது முத்துக்குமரன்ற ஒரு கேரக்டர் இருந்ததுனால தான், என் நண்பன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த நான் அவனுக்கு கொடுத்தேன், இல்லைனா மற்றவங்க கொடுத்துருக்க மாட்டேன் சொல்லிட்டு இப்படி ஓவராக பொங்கியிருப்பாங்க. அருண் வச்சு விளாசிருப்பார். அது கரெக்டாக அந்த நேரத்தில் மஞ்சரிக்கு தேவையான ஒரு சரியான ஒரு அடி. அதுலேருந்து தான் அவங்க வந்துட்டு அடுத்தவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பார்த்து கொடுத்தாங்க. அது முத்துக்குமரனோட ஒரு சரியான ஒரு தந்திரமான ஒரு மாஸ்டர் மைண்டு. ஏன்னா அப்புறம் தான் நீ வந்து அடுத்தது கொடுக்க மாட்டேன், இல்லைனா நீ வந்து நான் இதை செய்யாமல் விட்டுருந்து நான் முடியாதுன்னு சொன்னால் அப்போ அடுத்தது இன்னொன்று சொல்லி நம்மளை வந்து தாக்கிட்டே இருந்திருப்பாங்கன்றது ஒரு விஷயம். இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா முத்துக்குமரன்கிட்ட ஒரு சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதாவது இவங்க வந்து முத்துக்குமரனை பற்றி, அதாவது மஞ்சரியை பற்றி நம்ம அருண் வந்துட்டு விஜய் சேதுபதி முன்னாடி சொல்லியிருப்பார், ஒரு ஃப்ரெண்டு முத்துக்குமரன் ஃப்ரெண்டுன்றதால தான் இவங்க கொடுத்தேன்னு சொல்கிறாங்க, அது எப்படி சார் நியாயம் அப்படிங்கும்போது முத்துக்குமரன் என்ன சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்கிறாருன்னா, இல்லை அவங்க அப்படி சொல்லவே கிடையாது அப்படின்னும் போது மஞ்சரி வந்துட்டு, இல்லை நான் அப்படி தான் சொன்னேன்னு சொன்னதுக்கப்புறமா சாரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு ரூமுக்குள்ளே வந்துட்டு கதறார், கண்ணீர் விடுறார், உன்னை மன்றாடி கேட்டுக்கிறோம்பா அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. ஏன்பா, ஏன் இவ்வளவுக்கு வன்மம், நல்லா தானே போயிட்டுருக்கீங்க. அருண்குமார் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் அடி வாங்கினார் பாருங்க, அதுக்கப்புறம் அவரோட கேம் க்ளீனாக போயிட்டுருக்கு. ஏன் திடீர்னு அந்த ஒரு பழைய அருண் அப்படியே முன்னாடி கொண்டு வந்து விடுறீங்க, எங்களுக்கு பதறதா இல்லையா? ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு இப்போது முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க போயிட்டாங்க, அவர் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவேன். சௌந்தர்யாவுக்கு அதே தான், ஜாக்லினுக்கு அதே தான். இப்போ அருண் பக்கம் வர்றதுக்கு பயப்படுறாங்க. அருண் பார்த்தா ஒரு சில டைம் வந்துட்டு சூப்பராக ஹீரோ மாதிரி போகிறார், ஒரு சில டைம் நரித்தந்திர வேலை பண்ணுறாரு, ஒரு சில டைம் வந்து டபான்னு இந்த பக்கம் பேக் அடிச்சுட்டு நான் அப்படி கிடையாது நான் இப்போ பான்னு சொல்லிட்டு வில்லன் மாதிரி பண்ணுறாரு. அதனால் அருணை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இவர் இப்படி பேசுவாரா இல்லை அப்படி பேசுவாரா? இப்போ ஜெஃப்ரியும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஜெஃப்ரிக்குன்னு ஒரு தனியாக ஃபேன்ஸ்க்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி அவர் பேசுகிற விஷயங்கள் நல்லா இருக்கானா, அவர்கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது, என்னன்னா கேர்ள்ஸ் கிட்ட மூவ் பண்ணுற விஷயங்கள். அப்பப்போ திடீர்னு போய்ட்டு அஞ்சிதா போய் கட்டி பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அக்கா தம்பி என்னவாக இருந்தாலும் சரி, அம்மா பையனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பொது வழியில் வரும்போது அது எப்படி பார்க்கப்படுதுன்னா, நிறைய பேருக்கு வேறு மாதிரி எண்ணத்தை தோண்டுது. ஏன்னா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்தில் அவர் மாட்டாமல் இருக்குன்றது என்னோட கருத்து. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அதை பார்த்துட்டு பொங்கிட்டு உள்ளே வந்து யார்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாரு, மிச்சர் ரஞ்சித் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, சார் அவன் டப்பா சார், ஏன்பா ஏன் பொங்குறீங்க? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சொல்லட்டுமா, நீங்கள் விஜய் விஷாலுக்கு அடிக்கிறது டப்பா. விஜய் விஷால் என்ன பண்ணாலும் விஜய் விஷால் ஒன்றுமே பண்ணல. இப்போ போன வாரம் பற்றி விஜய் விஷால் எதுவுமே பண்ணல. ஆனால் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக பண்ணதுக்கு விஜய் விஷால்ன்றாரு. யாருமே விஜய் விஷால் பேரையே எடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் எதுவுமே பண்ணலை. அவர் எதுவுமே பண்ணாது உங்களுக்கு இதுக்கு பிறகு தான் உண்மையான டப்பா. இப்போ முத்துக்குமரன் பண்ணார் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு போய் டப்பாவே கிடையாது. என்னன்னா அவரோட எண்ணங்கள் என்னென்னா, மஞ்சரி வந்துட்டு ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டு போயிட்டாங்களா, அது என்ன ஆளை வைக்கிறது, என்ன உங்களுக்கு என்ன பிஏவா, அவங்க என்ன எடுப்பா, நீங்கள் வந்து சொல்லுங்கள். அந்த ஒரு இதில் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நீங்கள் பாட்டு அவங்க காவல் சொல்லிட்டு போனீங்கன்னா நான் வந்துட்டு அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு நான் ஆளா? அதே மாதிரி நான் இதை செஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்தது புத்தி வரும், அந்த புத்தி வந்தால் தான் நீங்கள் திருந்துவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போயிட்டுருக்காரு. இவர் அதெல்லாம் மைண்டில் இல்லை. சார் அவன் அடிக்கிறான் சார் டப்பா,
சார் இப்போ வெளியில் பார்க்குறாங்க சார், இவனோட முகத்தில் கிழிஞ்சிருக்கும் சார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சார் அப்படின்றாரு. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுங்களா, செம்ம ஆயிடுச்சு. டபுக்கு டப்பான்றாரு. இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு நம்ம நம்ம தளபதி விஜய் அவர்கள் பேசுனத உங்கள் அண்ணன் உங்கள் தோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணார். அவர் வந்துட்டு இப்போ வந்து நம்ம பிக் பாஸில் வந்து அன்ஷிதா வந்து பண்ணியிருப்பாங்க. நடிக்காதடா அதை வச்சு ஒரு மேஷப் மாதிரி ஒன்று பண்ணார். சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஹிட்டு. அடுத்தது வந்துட்டு இருட்டோ டொரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க அன்ஷிதா, அதையும் வச்சு பண்ணார். அப்புறம் புல் செய்யாமலேட் அப்படின்னு சௌந்தர்யா சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மேஷப் பண்ணார். இப்போ எனக்கு தெரிஞ்சு நாளைக்குள்ளே அது வந்துடும். அவர் பண்ணுறாரு பாருங்கள். அதில் வந்து டபுக்கு டப்பான்னு அவர் சொன்னதை வச்சு செம்மையாக பண்ண வைரலாக போகும் பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு சிரிப்பு வருது. இது சிரிப்பை தாண்டி என்ன தெரியுமா, உண்மையிலேயே முத்துக்குமரன் மேலே அவருக்கு இருக்கிற வன்மங்கள் தான் நல்லா அப்படி பச்சையே தெரியுது. இதுதான் வேணான்றேன். ஏன்னா ஒருத்தவங்களுடைய இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தவங்களோட பயணம் வெற்றி பயனாக போகும்போது திடீர்னு அது வந்து வெடிச்சு சதறது எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வன்மத்தில் கக்கும்போது தான். ஒரு சில பேருக்கு இருந்தாலும் அப்படி கட்டுக்கோள் வச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா மக்கள் முன்னாடி அசிங்கமாக போயிடும், இது தப்பு அப்படின்னு அதை உணரவே மாட்டாங்க. அதை தாண்டி ஒரு சாச்சரா இப்போ எப்படி நேற்று அந்த ஒரு சான்ஸ் ரோஸ்ட்டு கிடச்சோன்னே வைத்தறிச்சல் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு போட்டு சவுந்தரியை போட்டு பொழந்தாங்கள. இன்னும் விஜய் சேதுபதி அவர்கள் அது கேட்பாரான்றதே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஆனால் அன்னைக்கு அவங்க எல்லை மாரி இவங்களும் சரி வர்ஷினியும் சரி பண்ணாங்க. இன்றைக்கே அது வந்துட்டு நடந்தால் நல்லா இருக்குன்றது என்னோடய கருத்து. அதை வந்துட்டு இதில் இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, சாச்சனா பக்கத்தில் முத்துக்குமரன் உட்காந்து ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. இவர் சொல்கிறார், இப்போ எதுக்கு இவங்க போயிட்டு சாச்சனா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான், நல்ல உண்மை நடிக்கிறியா, இதை வந்து சாச்சனாவுக்கு ஜெஃப்ரிக்குள்ள ஒரு இது அவங்க போய் பேசிக்க போகிறோம், நீ என்ன நடுவில் பூந்து இது பண்ணியிருக்கன்றாரு. அட தற்குறி இவர் அருண் அவர்களே, இதை பண்ணது, இதை சொன்னது, இதை கூப்பிட்டது, முத்துக்குமரன் கூப்பிட்டது எல்லாமே சாச்சனா உள்ளே போய் ஏன்னு அழுகும்போது அங்கே இருக்கிறவங்களாம் அம்மா அழாத அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சோல் அணைக்கும்போது நீங்கள் யார் எனக்கு வேணாம் எங்கள் அண்ணன் முத்துக்குமரனை கூப்பிடுங்கன்னு எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ யோசிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. அப்பயே வந்துட்டு சாச்சனாவோட முகத்தில் கிழிஞ்சிருக்கும். இன்னொரு இது அதுவும் பவித்ரா, முக்கியமாக பவித்ரா, ஆஜானந்திக்கெல்லாம் கிழியாது. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி முத்துக்குமரன் வன்மத்தில் இருக்கிறவங்க வச்சுக்கோங்க. பவித்ரா இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ குறை சொன்னால் இப்போ வந்துட்டு முத்து அண்ணனை கூப்பிடுங்கன்றா ஒன்றும் புரியலன்னு யோசிச்சாங்கன்னா சரி. அதுக்கப்புறம் தான் முத்துக்குமரன் போவார், எல்லாம் கூப்பிடுவாங்க. அப்புறம் போயிட்டு என்னமான்னு சொன்னால் அப்படியே கட்டி பிடிச்சிப்பாங்க. அண்ணன் நான் ட்ரை பண்ணுறேண்ணே, என்னால் முடியலண்ணே அப்படின்னு. பா என்னம்மா மகாராஜாவில் நடித்ததை விட பின்றியம்மான்னு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து விஜய் சேதுபதி அவருக்கு அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. அதுலேயும் ஒரு இடத்துல ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது சாச்சரை இதை பற்றி என்னம்மா நினைக்கிறீங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா எங்கே போயிட்டீங்க, வேட்டு இருக்கிறதுக்கு போயிட்டேன், இன்னும் மைண்ட் அப்படியே லாக் ஆகிடுச்சு சார். அப்படியா, சரி உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது ஒரு ரோஸ்ட் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா, இது பச்சையாக நடிக்கிறது தெரியுது. இப்போ என்னன்னா முத்துக்குமரனை வந்துட்டு சாச்சனாவை கூப்பிட்டு அங்கே வந்து முத்துக்குமரன் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இது இவருக்கு எப்படி தெரியுதுன்னா இவராக வாழ்றா போய்ட்டு சாச்சனா மாண்டே கழுவுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. எப்படி இதுக்கு முன்னாடி அருண் மண்டே விஜய் விஷால் கழுவுவார் அந்த மாதிரி அவருக்கு தோணி போல இருக்குது. ஆர்ஜி ஆனந்த் எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சு கழுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. இதில் யார்கிட்ட சொல்கிறாருன்னா ரஞ்சித் சார்கிட்ட. அதுதான் ஹைலைட்டு. அவர் சாமி சத்தியமாக அந்த இடத்துல நான் இல்லை, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க. எனக்கு என்ன டவுட்டுனா விஜய் சேதுபதி அவர்களோட எபிசோடில் மட்டும் அவர் இருந்துட்டு மற்ற நாள் அவர் வீட்டுக்கு போயிடறான்னு நினைக்கிறேன். கரெக்டாக சாட்டர்டே சண்டே ஆனால் கோட்டு சுற்றுலா போட்டு உள்ளே வந்துடும். ஏன்னா மற்ற நேரங்கள் சத்தியமாக பார்க்க முடியலைங்க மக்களே. அவர் எங்கே போகிறாரு எங்கே வரான்னு தெரியல மக்களே. ஒரு 2 சீனில் மட்டும் வந்து மண்டே காமிச்சிட்டு நான் இருக்கேன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் ஆளையே காண மக்களே. என்ன மக்களே. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே இவ்வளோ இதுவாக பொங்குற அருணை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவர் எப்படி ஒரு டஃப்பான ஒரு கண்டஸ்டண்ட்டாக வருவாரா? அதேமாதிரி முத்துக்குமரன் நேற்று சாச்சனா கிட்ட அவராக வாலண்டராக போய் பேச ஆரம்பிச்சாரா, இல்லை சாச்சனா தான் கூப்பிட்டாங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாச்சனா பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.